பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 கப்பு பாசிப்பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம மிதமான சூட்டில் வறுக்கணும். ரொம்ப கருக விடாமல் பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக ரோஸ்ட் ஆகும்போதே நமக்கு ஸ்மெல் வரும். அது அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். 1 கப் பாசிப்பருப்புக்கு 2.5 கப் தண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ 5 கப் தண்ணி வைக்கணும். 5 கப் தண்ணி அதே நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 5 கப் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 2 to 3 விசில் வைக்கிற மாதிரி நம்ம லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும். நம்ம சால்ட்டு போடும்போது அந்த டேஸ்ட்டு நமக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும். நம்ம 5 விசில் வச்சு 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம சைடில் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணலாம். வெள்ளைப்பாகு 3 கப் துருவன வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். வெல்லம் கரையணும், அவ்வளோதான். பாகு அந்த வெள்ளைப்பாகு பதம் வரணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமாட்டி அதை கிண்டி பார்த்தா நமக்கே தெரியும், எல்லாமே கரைஞ்சிருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சைடில் தேங்காய் துருவல், நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை நல்ல பால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வர கெட்டி பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி தண்ணி ஊற்றி நம்ம 2 டைம் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அந்த ஜவ்வரிசியில் 1 கப் தண்ணி ஊற்றி கண்ணாடி பதம் வர அளவுக்கு அதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமாட்டி பாசிப்பருப்பு நம்ம கரண்டி வச்சு இது அழுத்தம் கொடுக்கும்போதே நல்லா மாவாக குழஞ்சிருக்கும். அதை நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி அடுப்பில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க ஜவ்வரிசியை அந்த பாசிப்பருப்போடு ஊற்றணும். ஊற்றி கிண்டினதுக்கப்புறமாட்டி வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெள்ளத்தையும் நம்ம உள்ளே ஊற்றிட்டு கிண்டணும். நம்ம மிதமான சூட்லேயே வைக்கணும், ஏன்னா பாசிப்பருப்பு அடி பிடிக்கும். அதுக்கப்புறமாட்டி நான் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது அடி பிடிக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா கிண்டுங்க. ஓகே, இப்போ மிதமான சூட்லேயே வச்சுருங்க, கூட்ட வேண்டாம். கூட்டினா சுத்தமாக அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமாட்டி நம்ம தண்ணி ஊற்றி 2 தடவை நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பால், அதை நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். அதை அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே நம்ம இந்த அளவு நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றும் போது அந்த பாசிப்பருப்பு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது அப்படி கட்டி ஆயிரும். அதுக்கப்புறமாட்டி 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட்டியாக வச்சுருக்கிற இந்த தேங்காய் பாலை நம்ம ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டினதுக்கப்புறமா நம்ம நெய் சைடில் நம்ம நெய் தாளித்து ஊற்ற போகிறோம். ஸோ நெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நமக்கு எவ்வளோ நெய் தேவை, என் பையன் அதிகமாக சேர்க்க மாட்டான். ஸோ நான் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டி தேங்காய் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காய் அந்த க்ரன்ச்சினஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் கொஞ்சோண்டி கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி போடும்போது இந்த டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா கிண்டி விடணும், அடி பிடிச்சிடும். ஸோ அதை அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும், அதில் மிதமான சூட்டில் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக போட்டு அதை நல்லா அந்த நெய்யிலே நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஓகே, நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு. அதை அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை உள்ளே ஊற்றிட்டு நம்ம கிண்டிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் தயார்.